எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கலைகள் இது மேலே வந்து ஆர்வம் அதிகம். அதில் வந்து அதை வந்து நானாகவே கற்றுக்கிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஏதாச்சும் சாதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நம்ம வந்து திறமை மட்டும் வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. நிறைய படிக்கக்கூடிய 3000 அபவுட் ஸ்டூடெண்ட்டும் வந்து எப்படி இருக்குன்னா, ஏழை குடும்பத்துலேருந்து வந்த பிள்ளைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. இப்படி நாங்கள் என்னோடய நேம் வந்து ஜெயமாரி. நான் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு சின்ன கூரான்கோட்டை அப்படிங்கிற சின்ன கிராமத்துலேருந்து வந்தேன். நான் இப்போ வந்து காலேஜ் வந்து தூத்துக்குடியில் உள்ள விஓ சிதம்பரம் காலேஜில் வந்து படிக்கேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கலைகள் இது மேலே வந்து ஆர்வம் அதிகம். அதில் வந்து அதை வந்து நானாகவே கற்றுக்கிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராயிங், அப்புறம் கவிதை, அப்புறம் கல்வெட்டு எழுத்துக்கள், இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் பார்த்து நானே கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி அதை இம்ப்ரூவ் பண்ண வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆரோக்கிய செல்வசுந்தரி மேம்கிட்ட போய் ஐடியா கேட்டேன். அவங்க வந்து ஐடியா கொடுத்தாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கலாம் ரெக்கார்ட் அப்படிங்கிற செய்கிறதுக்கான இதை வந்து சொன்னாங்க. இப்போ நான் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, 8x10 சீட்டில் சார்ட் சீட்டில் வந்து வஉ சிதம்பரம் பிள்ளையோட ட்ராயிங், அதாவது ட்ராயிங் வந்து எழுத்தில், தமிழ் பிராமி கல்வெட்டு எழுத்தில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து நான் 7 hours கேட்டிருந்தேன். ஆனால் வந்து 3 மணி நேரம் 42 நிமிஷத்தில் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிப்பேன் நான் நினச்சி பார்க்கல. தமிழ் பிராமி கல்வெட்டில் வந்து கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற லெட்டரை மட்டும் பயன்படுத்தி நான் எழுதி முடித்தேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு திறமை ஏதாவது இருக்கும். அதை வந்து நம்ம தான் வந்து வெளிக்கொண்டு வரணும். அப்படி வந்து நான் என்ன தான் கொண்டு வந்தாலுமே வந்து அதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வேணும். நம்ம வந்து திறமை மட்டும் வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து அவங்கள்ட்ட போய் எங்கள் ஸ்டாஃப்ட்டு ஆரோக்கிய செல்வசுந்தரி மேம்கிட்ட வந்து நான் கேட்டப்போ அவங்க வந்து இந்த மாதிரி இது ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆனால் இது வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. ரொம்ப அட்டம் பண்ணோம். அதில் வந்து ரிஜெக்ட் தான் வந்துச்சு, ஆகப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ட்ராயிங் மட்டும் பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் எழுத்துக்களில் பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆச்சு. அதனால் ரெண்டையும் ட்ரை பண்ணி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் இந்த ரெக்கார்டு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. நான் டாக்டர் ஆரோக்கிய செல்வசுந்தரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, விஓ சிதம்பரம் காலேஜ். ஜெயமாரி வந்து என்னோட ஸ்டூடெண்ட். ஜெயமாரி இவன் வந்து செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட். எம்ஐ ஹிஸ்ட்ரி செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கான் நம்ம காலேஜ், விஓ சிதம்பரம் காலேஜில். ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வந்த ஒரு மகன் இவன். எங்கள் காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 3000 அபோவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. எங்கள் காலேஜில் வந்து கம்பேர் பண்ணும்போது வேர்ல்டு அளவில் மிக குறைந்த ஃபீஸ் வந்து எங்கள் காலேஜ் தான். நிறைய படிக்கக்கூடிய 3000 அபவுட் ஸ்டூடெண்ட்டும் வந்து எப்படி இருக்குன்னா, ஏழை குடும்பத்துலேருந்து வந்த பிள்ளைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. இப்படி நாங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது ஜெயமாரிட்ட வந்து நல்ல அழகாக ட்ரா பண்ணக்கூடிய டேலண்ட் இருந்துச்சு. அது போக அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா,
கல்வெட்டியல் எழுத்தை வந்து அவனே நிறைய ஆன்லைனில் பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த கல்வெட்டியல் எழுத்தை வந்து எழுதுகிற முறையும் வந்து அவன் என்ன செஞ்சிருந்தான் கற்றுருந்தான். இது போக எங்கள் காலேஜில் வந்து எக்ஸ்ட்ரா கோர்சஸ் வந்து நாங்கள் ஐசிடி கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு இயர்லி நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதில் கல்வெட்டியல் அப்படிங்கிற ஒரு கோர்சஸையும் வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அவன் ஃபஸ்ட்டு அதுக்கு அவனுக்கான ஒரு பேஸ். ஃபஸ்ட்டு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணால் அதை ஏர்ன் பண்ணிக்கிட்டான். அதில் நடத்தக்கூடிய ஒரு 2 months 3 months கோர்ஸில் எவ்வளோ லெட்டர்ஸ் அவன் லேர்ன் பண்ண முடியுமோ அவன் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ரொம்ப இன்வால்வ் இருந்ததுனால என்ன பண்ணனா அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே ஆன்லைனில் நிறைய லெட்டர்ஸ் எடுத்து படிச்சிட்டான். இப்போது நாங்கள் வந்து இவன்கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும்போது இவனை எப்படி நம்ம வந்து இவனை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய ட்ராயிங்கை வந்து நாங்கள் நிறையா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். எல்லாருமே ட்ரா பண்ணுறதுனால அது ஒரு நார்மலாக இவனுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணும்போது அவனும் நம்மளும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது சரி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணும். இவன்கிட்ட இருக்கக்கூடிய கல்வெட்டியல் எழுத்தை பற்றி அந்த ஸ்பெஷலான அந்த விஷயத்தையும் ட்ராயும் ரெண்டையுமே வந்து என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. நம்ம இப்போ ட்ராயிங்கில் லெட்டராலே அதை ட்ரா பண்ணுறது, இப்போ நார்மலாக இங்கிலீஷ் அப்புறம் தமிழ் இந்த மாதிரி எழுதுனா கூட எழுதலாம். அப்போ கல்வெட்டியலுங்கிறது ஒரு ஸ்பெஷலான எழுத்து. இப்போ ரீசெண்டான இருக்கவங்களுக்கு வந்து இதை படிக்கும்போது இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸையும் இது க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு வந்து இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணணும்னு அந்த கல்வெட்டி எழுத்தையும் அந்த ட்ராயும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவருடைய நினைவாக வந்து இந்த ட்ரா வரைஞ்சோம். அந்த எழுத்தில் அந்த ட்ராயிங்கில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஜெயமாரி என்ன பண்ணியிருக்காப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கப்பலொட்டிய தமிழன் அப்படிங்கிற வார்த்தையை கல்வெட்டியல் தமிழ் பிராமிய கல்வெட்டியல் எழுத்தில் வந்து அப்படியே ட்ராவாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க. 10க்கு 8 10 ஃபீட்டுக்கு 8 ஃபீட் அப்படின்னு சொல்லிங்கிற விதத்தில் அதை ட்ராவாக என்ன செஞ்சுருக்காப்புலன்னா வரைஞ்சிருக்காங்க. ஃபுல்லுமே கல்வெட்டியல் எழுத்தால் இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து நினச்சோம் ஆல்ரெடி அவன் ட்ரெயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதுக்காகவே ஒரு 8 months வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருந்தோம். ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும்போது அந்த டைமை கால்குலேட் பண்ணி எங்களுக்கு ஒரு 7 hours வரும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி 7 hours வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் உங்ககிட்ட. ஆனால் இவன் வந்து 3 hours 42 minutes 27 seconds இது வந்து கம்ப்ளீட் பண்ணான். எங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் இதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எங்கள் காலேஜ் அவங்களோட செம்ம பயங்கரமான மோட்டிவேஷன். எங்களோட செக்ரட்டரி சார் திரு ஏபிசிவி சொக்கலிங்கம் சார் அவங்க வந்து எப்படின்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லா விஷயத்துக்குமே எங்களுக்கு அவ்வளோ வந்து பிளெஸ் பண்ணி இவனை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் எங்களுடைய முதல்வர் எங்களோட பிரின்சிபல் சார் திரு சி வீரபாகு சார் இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளோ கைட் பண்ணாங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு இதையுமே எங்களை கைட் பண்ணி அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அது மட்டும் இல்லை எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் அவங்க அப்புறம் காலேஜில் இருக்கிற ஃபுல் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே வந்து அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் வீடியோவில் கூட அவன் வந்து லைவ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பேர் வந்து அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் அவ்வளோ என்கரேஜ் பண்ணி எப்படியாவது என்ன செய்யணும் நான் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரியே கலாம்ஸ் டீமுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். நீங்களும் எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னா அவ்வளோ இது அவனுக்கு எக்ஸாமின் பேனல் எல்லாமே இது பண்ணி ஃபைனலாக எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தந்தீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஆனாலும் அவனுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சி ஃபஸ்ட்டு அவனுடைய திறமைக்கு வந்து இது கிடச்ச ஒரு பெரிய விஷயமா நினைக்கும். இங்கேருந்து ஆரம்பித்தது அவனோட லைஃப்பை இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் அவனை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதையும் நாங்களும் ஆசைப்பட்றோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணதுக்கு நான் வந்து என்னோடய திறமை மட்டும் காரணம் அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. அது சில பேர்லாம் வந்து காரணம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா வந்து என்னோடய மேம். அவங்க தான் வந்து இது வேல் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான முழு சப்போர்ட் வந்து பண்ணாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு என்னோடய ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆரோக்கிய செல்வசுந்தரி மேம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்கிறேன். அதுக்கடுத்து யார் அப்படின்னு பார்த்தா வந்து என்னோடய காலேஜ் வந்து செயலர் இது சொக்கலிங்கம் சார் அவங்களுக்கு வந்து தேங்க்யூ பண்ணுறேன். அதுக்கடுத்து எங்கள் காலேஜோட பிரின்சிபல் சார் வீரபாபு சார் அவங்களுக்கு வந்து தேங்க்யூ பண்ணுறேன். அப்புறம் வந்து நான் எனக்கு இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்தேன், அதாவது நான் இப்போ இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது காரணம் வந்து என்னோடய அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ண நினைக்கிறேன். அப்புறம் வந்து நான் எனக்கு அந்த இது செய்யும்போது வந்து வேல் ரெக்கார்ட் செய்யும்போது நான் அந்த ஹெல்த்து அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் பயப்பட்டேன். அதனால் வந்து அது வந்து நல்ல நிலைமையில இருந்துச்சு. அதனால் வந்து நான் கடவுளுக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்கிறேன். அப்புறம் வந்து நான் ஒரு வாட்டி நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் செல்ஃப் மோட்டிவேஷனுக்காண்டி. அவ்வளோதான். Thank you for watching. Consider subscribe our channel Kalam's World Records and click the bell icon. Like, comment down and share.